எப்படி இருக்கீங்க? சௌரியமா இருக்கீங்களா? என்ன முகம் ரொம்ப சங்கடம். என்னங்க மாமா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? சரிங்க, அதனால நான் உங்களை காதல் பண்றேன். அவர் தான் காதல் பண்றாங்க. ஏறி நின்னாங்க ஏறுதாண்டா மாமா. என்னங்க பெட்டிக்கார, உங்க ஜாமான் சரியா இருக்கா? சரியா இருக்கா? மைக்கு நல்லா வேலை செய்தா? பரவாயில்லைங்க. உங்க மைக்கு தாங்க நல்லா அருமையா வேலை செய்யுது. பாக்கி எல்லாருக்கும் எப்படி இருக்கா தெரியல. ஏன் அங்கேயே பிடிச்சிட்டு இருக்கிறியா? என்ன பொண்ணு சத்தம் வருது? ஆமாங்க, அவருக்கு தான் அந்த மிருதக்காரருக்கு தான் கும்மு கொடுக்க நிக்கிறாரு. இப்ப கொடுங்க கும்ம பாப்போம். கண்ணிமைக்கோ நேரத்தில் காதல் கொண்ட
போடணும். எப்படிப்பட்ட அருமையான பக்கம் மேளம். ஆமாங்க. ஏங்க பக்கம் மேளத்தை ரசிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். என் குட்டிய தடவை தனியா குட்டிய பாக்குற குட்டிய பாருன்னு சொன்னா குட்டிய பாக்குறாரு. என்ன கேட்டாரு? மாமா வராம 2 நாளா நான் தூங்கவே இல்லைங்க. ஏன் அப்படியெல்லாம் கிடையாது. மாமாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனால இப்ப அவருக்கானாச்சும் கொஞ்சம் ஆசை தீர வச்சு செய்யணுங்க. அவரை வச்சு வச்சு தன்னனாலே நானே நானே கட்டெரும்பு கண்ணா கட்டு மர தொட்டு போட்டு பாட்டுறா இவ கண்ணு பண உனக்க காட்டி கண்ணிட்டிவ பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர தொட்டு போட்டு பாட்டுறா இவ கண்ணு பண உனக்க காட்டி கட்டு போயிருந்தா ஒரு ஆம்பளை வரும்போது என்னையும் மாதிரி இதே மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க. நான் பாட்டுல இந்த ரோட்ல ஆடிட்டு இருக்கும்போது குறுக்க நீ வர நீ யாரு? உன சூடுக்க சொன்னக்க மேல இருக்கா கீழ இருக்கா உள்ள இருக்கா நடுப்பேல இருக்கா? அட வீணா போட பேல வெறும் பேல நாதிட்ட பேல முள்ள மாதிரி பேல முடிச்ச பேல பாக்கித்துல பொறுக்க பேல உங்க நான்சென்ஸ் இடியட் வண்டர்ஃபுல். நான் போனா போது ஆம்பளை பிள்ளை மரியாதை கொடுக்கணும்னு பார்த்தா ஹலோ பேசு. நான் போனா போது ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன வீணா போட பேல என்ன வெறும் பேல என்ன நாதிட்ட பேல என்ன
இருக்கீங்களா? ஏன்? நல்ல நான் வந்து ஏதாவது பேசுனேன்னா பேசல. இந்த பிள்ளை தானே எல்லாமே பேசு. நான் என்ன பேசினேன்னு இப்ப நீ இவ்வளவு தூரம் பேசுறேன். யோ, நீ பட்ல அவங்கள எல்லாம் சண்டைக்கு ஏத்திட கூடாது. இங்க உட்கார்ந்துக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால அவங்கள பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா உங்க என்னன்னு சண்டைக்கு மூட்டுக்கிறியா? பின்னால ஆம்பளை என்னைக்கு இன்னொரு ஆம்பளை விட்டு கொடுத்தா சரித்திரமே கிடையாது போல தெரிஞ்சுக்க. அதே மாதிரி நீ பேசுற வரைக்கும் பொம்பளை இன்னொரு பொம்பளை விட்டு கொடுத்த சரித்திரமே கிடையாது. ஐயே போட்டா சும்மா பாடுப்பா. பேச்சுக்கு வேணா சொல்லிக்கலாம். நீ முதல்ல பொறுமையா பேச கத்துக்க. நீ முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு பொறுமை முக்கியம். அச்சம், மடம், ஞானம், பைப்பு, பகிர்ப்பு, இதெல்லாம் யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? பெண்களுக்கு வேணும். ஆண்களுக்கு என்ன வேணும்? அதிகமா பேசுறா பொம்பளை கண்டாலும் நமக்கு எல்லாம் பிடிக்காது. எனக்கு அதிகமா பேச ஆம்பளை பிள்ளை கண்டாலும் ரொம்ப பிடிக்காது. போனா போகுதுன்னு பாக்குறேன். நானும் போனா போகுதுன்னு இன்ன வரைக்கும் விட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். எதை பாத்துக்கிட்டு இருக்க? உன் பேச்சதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இல்ல இவர் என்னையா சத்தியம் போமா. சரிதான் போப்பா. பட்டாந்து அரைஞ்சே உடைய நான் அடிச்சேன்னு வச்சுக்க. நீங்க ரொம்ப வளர்ந்துருக்க. உங்க தைரியமான பொம்பளை நெஞ்சில அடிக்கும். நீ எதுக்கு அப்படிலாம் நினைக்க சொல்ற? அப்பலாம் முடியாது. நான் இடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, நீ கீழே விழுந்துருவ. யாரு? நீ. பாக்கதான் அப்படி மைக் ஸ்டாண்ட் மாதிரி இருப்பா. யாரு? ஆனா கடப்பாரை ஊடி வச்சா சாய்க்க முடியுமா? சாய்க்க முடியாது. அது மாதிரி மேடைக்கு வந்தோம்னா நீ என்ன செஞ்சாலும் சரி. அப்படியா? அது கிள்ளி மாதிரி இருப்பா. பார்த்தாலும் தெரியுது. 1/2 கிலோ கறியை 1/4 கிலோ எலும்பை வச்சுக்கிட்டு நீயே இந்த போட்டு போடும் போது 1 கிலோ கறியை 1/2 கிலோ எலும்பை வச்சுக்கிற நான் எவ்வளவு போட்டு போடுவேன்? ஐயா நல்ல மனுஷன் அந்த புள்ள. அப்பா 1 கிலோ கறியா? வெறும் ஒரே 1 கிலோ எலும்பா? அப்ப நீ 1/4 கிலோ கறி, இது 1/4 கிலோ எலும்பா? சரி விடு. இன்னைக்கு இருக்க இடத்துல ஆண்கள் பெரியாளா பெண்கள் பெரியாளா? நான் சொல்றேன் பெண்கள் தான் பெரிய ஆளு. ஆண்கள் தான் பெரிய ஆளு. நான் சொல்றேன் பெண்கள் தான் பெரிய ஆளு. ஆம்பளை தான்மா. நான் பொம்பளை தான்யா. சரி விடு, உன் பேச்சுக்கே வச்சுக்கோ. ஆமா. ஆம்பளை மனுஷன் ஒரு ஆம்பளை அறிவேன்னு சொன்னேன்ல, ஏன் தெரியுமா? எதுக்கு? ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா? சொல்லுங்க. அண்ணே ஆம்பளை மட்டும் ஒரு கை தட்டு போப்பா. எனக்கா எல்லாம் ஒரு ஜோரா கை தட்டு சரியா? ஆம்பளை மனுஷன் ஆம்பளை அறிவான்னு சொன்னதுக்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம கை தட்டினா பத்தியா? இது ஆம்பளை மனசு. இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல. சரி நான் சொல்றேன். இப்ப இங்க உட்கார்ந்துக்கிறவங்க கை தட்டினாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கை தட்டினாங்க. யாக்கா நீ ஆம்பளை கை தட்டின பாக்கவே இல்லையா? அட சின்ன பிள்ளைங்க. அதுவும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைக்கா. ஏன் 150 ரூபா வருது? இன்னும் நான் எங்கிட்ட 2500 ரூபா சேர்த்து வருது. இடையார் இளம் தென்றல் இளம் தென்றல் கே சுரேஷ் கோபி இடையார் மேற்கு அன்புள்ளவங்க சார்பாக 50 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபான்னு எழுதியிருக்கேன். 50 ரூபாய்க்கு பக்கத்துல ஒரு சைபர் போட்டுக்க. சைபர்ல 1 ரூபா போட்டேன். சரி அன்பளை கொடுத்து பெருமை சேர்த்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி. இப்ப ஆம்பளை என்ன சொன்ன? நீங்க சொன்னோன்னா ஆம்பளைங்க கை தட்டினாங்க. இங்க உட்கார்ந்துக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க தான் கை தட்டுச்சு. இதெல்லாம் சும்மா குஞ்சு மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்காக இவ்வளவு நேரம் நான் வாதாடிட்டு இருக்கேன். பெண்கள் தான் உயர்ந்த பிள்ளைங்கன்னு எல்லாரும் ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா வேகமா தட்டுங்கம்மா. நல்லா பத்திய சவுண்ட் எப்படி வருதுன்னு இன்னொரு ஆம்பளை உரம் தட்டு பார்ப்போம். யார் எது பெருசுன்னு இப்ப தெரியும். ஓகே ஓகே थैंक यू come on guys வேகமா கட்டுங்க. நல்லா வேகமா சவுண்ட் விடுங்க. இந்த 5 பேர் தான் கை தட்டினீங்க. நன்றி. இந்த இளையார் ஊர்ல ஜெயிக்க வைத்த ஆண்கள் அனைவருக்கும் நன்றி. ஆமா. 5 பேருன்னு சொல்லாத, 5 லட்சத்துக்கு சமம். உனக்கு 5 ஓட்டுதே விழுந்துருக்கு. நீ டெபாசிட் 5 ஓட்டு எங்க அகிட்டயா? எல்லாம் கை தட்டுங்கம்மா. எல்லாம் அந்த பையன் எப்படி பேசிட்டு இருக்கான்? நல்லா வேகமா தட்டுங்க. சரி ஓகே. எல்லாரும் கை தட்டுங்க. அப்பதான் எனக்கு பெருமையா இருக்கு. நல்லா வேகமா தட்டுங்க. அவர் தட்ட மாட்டாரா? அதுதான் பெண்கள் மனசுங்கிறது. சரி ஆம்பளை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. தலைக்கு 20 ரூபா ஒரு ஆள்கிட்ட கடை வாங்குவாங்க. கடனை வாங்கிட்டு காலையில பிளாக்ல தண்ணி அடிக்கலாம்னு போவாரு. 200 ரூபாய் ரெடி பண்ணிட்டு கூட எப்பவுமே ஒருத்தர் சுத்திட்டு இருக்கீங்க அவரோட. அவனை விட்டுட்டு ஒரு கோட்டில் அடிக்கலாம்னு ஒயின்ஷாப்புக்கு போயிட்டு கோட்டில் வாங்கிட்டு திரும்புவோம். நம்மளை பிடிச்ச செம்மச்சென்னி அவன் நமக்கு முன்னாடி நிற்பேன். மாப்பிள்ளை எனக்கு ஒரு கட்டிங்கு அப்படின்னு கேட்பேன். அப்ப என்ன செய்வோம்? ஆம்பளை சரி போய் தொலை, நாயோட அஜப்பியோட நீ பாரி நான் பாரி அப்படின்னு கொடுக்கறது ஆண்கள். ஆனா அந்த பெண்கள் மனசெல்லாம் உங்க லட்சணத்தெல்லாம் எங்க தெரியுமா பார்க்கலாம்? எங்கயா பார்க்கலாம்? காலையில நம்ம ஊர் பைப்படியில பார்க்கலாம். எதுக்கு? எந்த பொம்பளையாவது ஒரு பொம்பளையால விட்டு கொடுத்து போயிருக்கீங்களா பைப்படியில? அப்பதான் சொல்லுவாங்க, அடியே படாத மருமே திருவிழாவுக்கு வந்திருக்கியா, கக்கூசில உட்காந்துருக்கியா, குட்டிகள் தண்ணி இல்லையா, ஒரு குடம் மட்டும் விடு என்னைக்கா கொடுத்துருக்கீங்களா? விட மாட்டாங்க. ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. போலீஸ்கார ஐயாவுக்கு முதற்கொண்டு மனசாட்சி உண்டுதான். இதே இப்போ நான் வண்டி வச்சிருக்கேன்னு வச்சுக்க, என் வண்டியை நம்ம ஊர் முக்கு ரோட்டில் காலைல ஓட்டிக்கிட்டு போகும்போது லைசன்ஸ் இருக்கும், ஹெல்மெட் இருக்கும், ஆர்சி புக் இருக்கும்.
வண்டியை நிப்பாட்டி ஏய் என்ன பைக்ல ஓவர் ஸ்பீடா வர்றேன் உடனே அடியா அடிச்சு இப்படி போடுற 1000 ரூபாய் பில்ல அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கையில கொடுத்துருவாங்க. சரி இதே உன்னைய நீ பொண்டாட்டின்னு வச்சுக்க ஒரு பேச்சு. உன்னைய கல்யாணம் பண்ணா மறுநாள் முதராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் என் சொந்தக்காரன் போற தட்டா வாங்கினது வலிச்சு நீ அள்ளணும். எதுக்கு அடிப்பாங்க? வலிச்சு எதுக்கு அடிக்க போறாங்க? ராம்கோ சிமுண்டு முட்டை நெஞ்சில விழுந்தா என்ன ஆகும்? அது சரிதான், செத்தே போயிடும். ஏன் சொல்றேன் அப்படின்னா போலீஸ்கார ஐயா இத நீ என் பொண்டாட்டின்னு வச்சுக்க, நான் கூட்டிக்கிட்டு போறது இப்படி வர்றேன்னு வச்சுக்க, லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, வண்டி என்னதாவே இருக்காது. அங்க வரும்போது இங்க போலீஸ்கார ஐயா டீ குடிக்க உள்ள போயிடுவார். ஏன் என்ன காரணம்? பெண்களுக்கு மரியாதையா? அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒரு மஜனம் கிடையாது. அப்புறம் அங்கேதே ஒரு ஆம்பளை மனுஷன் ஒரு ஆள் அறிகிறாரு. என்ன பண்றாங்க? அவரு சொல்லுவார் மனசுக்குள்ளே, ஏற்கனவே பொண்டாட்டி இமேஜை தாங்க முடியாம தானே நானே ரோட்டு மசில நிக்கிறேன், நீயும் பொண்டாட்டிக்கிற இமேஜை பின்னாடி உட்கார வச்சுதான் கூட்டிக்கிட்டு வர்ற, நான் நிப்பாட்டி எதுக்கு இன்னொரு இமேஜியா பண்ணணும், நீ நான் நல்லபடியா போய் மோர்ல முடிக்காத போயிச்சேரு. ஏன்னா பொண்டாட்டி கூட்டி போக பில் அடிச்சோம்னு வச்சுக்க ஆம்பளைக்கு திடீர்னு ஆயிப்போம். சந்தோஷம் வந்துடும் பொண்டாட்டி இருக்கலாம். என்னைக்காவது பொண்டாட்டி எனக்கு பிடிச்ச ஒரே ஆளு பொண்டாட்டின்னு இந்த கூட்டத்துல ஒரு ஆம்பளை கை தூக்கிச்சு பார்ப்போம். தூக்குங்க எல்லாம் கைய தூக்க மாட்டாங்கல்ல. காலையில எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, யாரும் கை தூக்கி இருக்காங்களா? ஐயா சரி விடு, ஆம்பளை தூக்கல. பெண்கள் எனக்கு என் புருஷனையே முடிக்கும் அப்படின்னு உண்மையா எனக்கு என் புருஷன் தான் பிடிக்கணும் கை இல்ல. உன் டீம் அப்ப பார்த்ததில்ல. அம்மா என்னம்மா யாருமே தூக்க மாட்டாங்க. அத்தி இப்படி ஒரு கொடுமை எனக்கு. அக்கா கை தூக்குங்க, உங்க புருஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, கையை தூக்குங்க, என் புருஷன் தான் முக்கியம்னு சொல்லுங்க. அவங்க என்னப்பா ஜம்மர் காலில் வெங்காயம் தக்காளியில வெண்ணமே வாங்கி தருவானா தெரியல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. சொல்லுங்க. இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நல்லா சமைக்க தெரியும். யார் சமைக்க மாட்டாங்களா? அன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மாதிரிலாம் என்னைய கொண்டு போய் விட்டு பாரு நான் எப்படி சமைக்கிறேன்னு. அப்ப காலைல அறந்தாயில இறக்கி விடுறேன், ஹோட்டல்ல போய் நல்லபடியா சமைச்சு பொங்கி வச்சுட்டு வா. இல்லம்மா இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு சரியா சமைக்க தெரியல. உனக்கு சமைக்க தெரியுமா? நல்லா சமைப்பாங்க. வெரி குட், கை கொடுங்க. அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. தோசை சுட என்ன வேணும்? தோசை கல் வேணும், அடுப்பு வேணும். ஏங்க அடுப்பு இருந்தாதான் தோசை கல் வேலை வைக்க. சரி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் சொல்றேன். சரி அப்படியே திரும்ப கேக்குறேன். சரி எனக்கு தோசையே வேண்டாம், ஆசையே விட்டு போச்சு. நீ அறந்தாங்கில வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி 4 இட்லி சாப்பிட்டீங்க. ஆமா 2 இட்லி உள்ள போயிடுச்சு, 2 இட்லி நெஞ்சுக்குள்ளே நிக்கு. எந்த நெஞ்சுக்குள்ள இருக்கு? இது அரள செல்லியா? இட்லி கிடையாதா? நீ யாரே இட்லியை பத்தி பேசுற? இட்லி நான் சொன்னா இல்லம்மா, நீ மட்டும் என்ன ஒளி குச்சியாங்கற? ஐயோ அது தம்பின்னு பாசத்துல சொல்றது. தம்பி இம்பிங்க அதுல ஊர்ல காசு வாங்க முடியாது. யாங்க அப்ப மச்சான் சொல்லவா? ஐயோ மச்சான்லாம் வேணாம்ப்பா, நம்மளால பதில் சொல்ல முடியாது. சரி அப்ப மாமான்னு சொல்லவா? வேணாம்டா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, சொல்லுங்க. பெண்கள் மட்டும் இன்னைக்கு காலகட்டத்துல எல்லா விஷயமும் செய்யல, ஆம்பளை பிள்ளைகளும் சேட்டை பண்ணதான் செய்றாங்க. 1980ல ஆம்பளைகளுக்கு பேண்ட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. இது என்ன பொம்பளை புள்ள பேண்ட் நீ போட்டுட்டு வந்துருக்க? இதுலயே தெரியலையா? நீ ஆம்பளை ஒரு புத்தியோட வந்தியனா உன் பேண்ட் எடுத்து போட்டு வந்திருக்கலாம். இப்படி தூரம் செஞ்சு மண்டபம்ல இருந்த கொண்டே மறந்துட்டேன். ஏய் நான் அப்பே சொன்னல உன் பேண்ட் என் பேண்ட் பக்கத்துல போடாத, தெரியாம மாட்டிட போறேன். பரவாயில்ல, இந்த பேண்ட்டுக்கு பேர் என்ன? ஏங்க இந்த பேண்ட்டுக்கு போட்டு இது சுடிதார் பேண்ட்டுங்க, இத போட்டு நீங்க போட்டுருந்தா என்ன அர்த்தம்? இந்த பேண்ட்டுக்கு பேர் என்னமா சொல்லுவியா? இது பேரு பட்டியாலா பேண்ட்னு சொல்றாங்க. பட்டியாலா? ஆமா இது பேர் பட்டியாலா இல்ல. அப்புறம் நல்லா யோசிச்சுங்க. அன்னையில நம்ம எல்லாரும் பார்த்திருப்பீங்க, மிளகா மில்லுக்கு போயிருக்கீங்களா? மிளகா அரைச்சு வரும்போது கொட்டும் பாரு ஒரு துணி, இதை ஒன்ன வேற போட்டுக்கிட்டு ஸ்கூட்டில ஏறி உட்காந்துக்கிட்டு குண்டி எடுத்த தண்டிக்கு காமிச்சுக்கிட்டு நாங்க ரோட்ல வண்டி ஓட்டுறதால ஆக்சிடென்ட் ஆகும். உனக்கு குண்டி இல்லன்னு குண்டிய பத்தி பேச கூடாது. 1980 ஆம்பளை பேண்ட் கண்டுபிடிச்சாங்கல்ல, இப்படி போட்டுக்கிட்டு வருவாங்க ஆம்பளை பேர். அப்படி ரோட்ல பெல்ட்ட போட்டு வந்தாங்கன்னா பட்டாளத்துல இருந்து ஆள் வர மாதிரி இருக்கும். 1985 காலங்கள் வந்துச்சு, லேசா இன்னும் கொஞ்சம் இறக்கணும். 2000 வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இறக்கணும். 2010 வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் சௌரியமா இறக்கிட்டோம். 2010 புது பேஷன்மா. ஆமாங்க 2000 முக்காவாசி பிள்ளைங்க இப்படிதான் போட்டு வருது. இருமா 2030 வரப்போகுதுல, அதுக்கு புதுசா ஒரு பேண்ட் தயாரிச்சிருக்கேன். எப்படி? இந்த போட்டு வரணும். அப்ப இத போய் கைடி போட்டு வேற பேண்ட் போட்டு வந்தாலும் வர மாட்டாரு. புள்ள ரொம்ப விவரமா பேசுறாரு, புள்ளைய நல்ல புள்ளையா தான் போட்டுருக்காரு. எங்க ஆளு வாங்க. அண்ணே அந்த பையன் பேண்ட் போட்டு வர்றாரு, நீங்க முன்ன பின்ன பாக்குறீங்களா? ஒரு பேண்ட் போட்டு பாக்கறாங்க. 2030 ஃபேஷன் காரணம்
என்னன்னு கேளு. என்னன்னு? அந்த இடத்துல ஆண்கள் மாதிரி யாரும் வர மாட்டோம். ஏன் தெரியுமா? இந்த பேண்ட்டை யாருக்கா கண்டுபிடிச்சேன்? யாருக்காக? ஆண்களுக்கா பெண்களுக்கா? ஏன்னா வர வர இப்பெல்லாம் ஊர்ல மரம் மட்டையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் 2030-40 போகும்போது வெயில் இன்னும் சுட்டி அடிக்கும். நீங்க பஸ் ஸ்டாப்ல காலையில வேலைக்கு போறதுக்கு நிப்பேன். உடனே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை நிற்கும் போது என் மனசு பக்குங்க. அப்ப நான் என்ன செய்வேன்? உனக்கு வேர்த்து எப்பெல்லாம் ஊத்துதோ அப்பெல்லாம் உன் பக்கத்துல நின்று இப்படி ஆட்டுவேன். இதை போட்டு ஆமா, இதை துவச்சு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆடுனா ஆடிடா, ஆடுவாங்க, பாடுனா பாடுவாங்க, படுத்தா படுப்பேன். இங்க படுக்க மாட்டேன், உள்ள போய் படுத்துங்க. உள்ள போயா? சரி, சௌரியமா பண்ணுங்க. ஆடணும் பாடணும் பாடணும். படுக்கிறதா படுத்துக்கணும். நீங்க படுத்தா நீங்க கோச்சுப்பீங்க. அதனால உள்ள நாங்க போய் படுக்கணும். தம்பியை கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்க்கலாமா? உங்களை பார்க்கும்போது இந்த பிள்ளை நட அழகே ஒரு ஆமா பெருமை. எனக்கு ஏத்த உனக்கு இல்ல, எனக்கு மட்டும்தான். எனக்கு ஏத்த கண்ணுக்குட்டி 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 கம்மா கடையில சும்மா நிகழ்ந்தா என்ன பண்ணுவேன்? அம்மா கடையில சும்மா நிகழ்ந்தா என்ன பண்ணுவேன்? எனக்கு பொம்பளையே பிடிக்காது. தம்பி சொல்றேன், அக்கா தொட்டு பார்க்க கூடாதுங்கிறான். என்னப்பா? நான் லெஃப்ட் ரைட் போடுறேன், நீ நல்லா அந்த பிள்ளை பிடிச்சிட்டு செருப்படி வாங்கிட்டாங்க. தெரியுங்களா நீ எனக்கு ஐடியா போடுறேன். சும்மா கரையில சும்மா நீ கடந்தா என்ன பண்ணுவ? மண்டப்பில் இருக்கிற மணி குயிலே மாமன புலிகளையா மனசுக்குள் உன்னை வச்சு உருவே வயசுக்கு தெரியலையா? என்னடா பண்ற? இது ஒரு ஆட்டம். என்ன ஆட்டம்? ஏன் மயிரை பிடிக்கியா? இதுக்கு பேர் தான் புடுங்கி ஆட்டமா? ரத்த கொதிப்பு. அப்படியே யாருக்கு? பெட்டிக்காருக்கா? யாருக்கு? பெட்டிக்காருக்கு. ரத்த கொதிப்பு யாருக்குடா? ஓ மாமனாருக்கு. ஏன் மாமனாருக்கா? அவர் போய் சேர்ந்துட்டாருங்க, அதனாலதான் போயிட்டாரு. ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு.
இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி 2 பாட்டு போடுவோம். தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு தூக்கி போட்டு குத்துனாரு அண்ணன பாத்தியா அப்பட்ட கேட்டியா அருமையான பக்கமான பாட்டீங்கல்ல. அந்த மாதிரி பக்கம் தேங்கி பாத்துறீங்களா? ஆனா என்ன வாழ்ந்தாலும் வாசிக்கிறீங்க. நானே அது தெரியாம 2 அடியில முடிச்சு. என்ன பாடுறாரு? இது ஒரு வந்து இப்ப வந்த பாட்டு கொரியன் சாங். நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாடினாரு. அந்த பாட்டு ரத்தகோ நிற்பு ஏதோ விட்டு அண்ணத்தை பாத்தியா அப்பட்ட முக்கிய அறிவிப்பு. நம்ம ஐயனார் கோயில்ல யாராவது கோயில்ல விசேஷத்துக்காக வீட்டுல ஊற போட்டிருக்கீங்களா? அரிசியா? ஆமா, அரிசி ஊற போட்டிருந்தா கொண்டு வாங்க. இந்த புள்ள கிரைண்டர்ல போட்டு ஆடிச்சு. ஏங்க நீ ஒன்றை இல்ல கிரைண்டர்? அத்தி எச்சோத்தோடு ஏங்க ஒன்றை இல்லையா? எங்க முகத்து வந்து இங்க நானும் நான் எங்க முகத்து வந்து அப்படியா? பள்ளிக்கூடம் படிக்க வைத்தால் விவசாய முடையிறங்க படிக்க வைத்தால் விவசாய முடையிறங்க சிவா சோறு திக்கிற வாய்டா போச்சா? சரிம்மா, ரொம்ப கத்திருச்சு பாரு. நல்லா செய்றீங்க. அந்த புள்ள ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு. நீ நினைக்கிறதே அப்படி. அது மேல சங்கத்துல 3 ரிப்போர்ட் இருக்கு. 3 ரிப்போர்ட்டா? ஆமா. ஐயோ, என்னோட என் ஊருக்கு வரேன்னு சொல்லுதே. பேருக்கு ஒண்ணே ரிப்போர்ட் பண்றதா? என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்க? அதே ரிப்போர்ட்ல ஏற்கனவே 3 பெண்டிங்ல இருக்கு. அப்படியா? நீ ஏந்திர 4000. அப்படியே ரொம்ப உனக்கு கேட்க காதல் வருதா? காதல் வருதுங்க. சரி பாப்போம். ஏங்க என்னை பார்க்கும்போது உங்களுக்கு காதல் வருதா? எனக்கு வரும். அப்படியே என்னை பார்த்து ஆசைப்படுறீங்க? எனக்கு எப்பவுமே முதல்ல செஞ்சு பழக்கம். சரி, பின்னாடி செஞ்சுதான். பின்னாடியே செஞ்சு வீணா போயிடாத. பரவாயில்ல செய்டா. சரி பரவாயில்லங்க. அத்தை மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையே மறந்து விட்டேன். அடியே ஒன்ன பார்த்தது மாமா மக ஒன்ன நினைச்சு
அடியே உன்னை பார்த்ததுமே அஞ்சுவமே உன்னை படிக்கணுமே மாமா மத்த ஒண்ணு வச்சு மல்லிகை ஒன்று அழகி வச்ச மத்த பொண்ண பார்த்த நிமிஷம் எத்தனையோ வளர்ந்துருச்சு. உன்னுடைய காதல் எவ்வளவு அழகா சொல்ற. ஆமா தம்பி, அதே மாதிரி நான் காதல் பண்ணேன் தம்பி, என்ன நீனும் காதல் பண்ணு. யாப்பா தொம்பி தொம்பின்னு சரி தம்பி, சரி மச்சான் காதல் பண்ணுங்க மாமா. உன்னை பார்த்தோன்னே எப்படி இருக்கு உனக்கு நான் காதல் எப்படி நான் சொல்ல போறேன். இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான சத்து டானிக்க குடிக்க வேண்டியது. என்னதுங்க சத்து டானிக்க? சென்னீனே சென்னீனே உங்கிட்ட சொன்னேனே மலையாரி பெண்ணுக்கு மடல்வாழை கண்ணுக்கு கல்யாண மழை கொண்டு வாரே கல்யாண மாலை தாடியும் குங்குமம் தாரே கவியே வருக முக்கணி சோழே தரக முத்தமிழ் கவியே வருக முக்கணி சுவையே தரக கல்யாண மாலை கொண்டு வாரே வல்ல தாடியும் குங்குமமும் வாரே லா 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 கண்ணி என் கனி அரும்பு உன்னை கையோடு கட்டி அணைத்து உன் மார்பு என்ன தாடி இருக்குது வரும்போதே வண்டி வந்து கீழே விழுந்து நாடத்தை கெடுக்க பார்த்தேன். இப்போ என்னைய கொள்ளலான்னு பாக்குறியா? ஹலோ இருந்தாலும் அறிந்தாலும் கேர் சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று இந்த ஊர் சொல்ல வேண்டும். இன்னர் வேலையை போட்டு விட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன பாட்டு குறைச்சா உன்னை குண்டே விடுவேன். ஹலோ வீட்டுக்கு கொஞ்சம் வாலி மேய்த்து
ஹலோ இன்னும் மட்டும் வச்சு வாலிய கூட போகுது அதுதான் கட்டடா வாலியா கட்டணமா ஹலோ புதுசு தானே பரவாயில்ல அதுக்கு தான் நாங்கள் தானே நிற்கிறோம் வை ஹலோ இருந்தாலும் வரைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று இந்த ஊர் சொல்ல வேண்டும் இல்லையா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று கூற்றுக்கிணங்க பெற்ற தாய் தகப்பனுக்கே சோறு போட முடியாமல் இருக்கக்கூடிய இந்த காலத்திலையும் இருந்தது கற்பரமும் 1000 பேர் அன்னாடு சாப்பிடக்கூடிய உணவளித்த எங்களது நடிகர் சங்கத்தின் இருந்து மறைந்த தலைவருமாகிய அன்பு அண்ணா டாக்டர் விஜயகாந்த் அவர்களுடைய பாடல் ஒன்றே ஒன்று யாருக்கும் பிடிக்காத பாட்டே கிடையாது. இந்த ஒரு பாட்டு இளையராஜா இசையில் வந்து அவர் நடிப்பில் சின்ன கவுண்டர் படத்தில் அவர் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு பாடலோடு உங்களுக்காக இப்பாடல் உங்கள் அனைவருக்கும் ஆண்களுக்கு முதல் சமர்ப்பணம். ஹலோ ஹலோ அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பள்ளி கூடிய போல குணம் படைச்ச தின்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த மண்ணுக்கும் இன்னுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே படி துளிய போல குணம் படைச்சு தின்னவனே மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி வாரி வாரி தூண்டும் இனி யாரு உனக்கு நாரி பாசம் வைத்ததால பயிரை காத்த வேணி வழியில் காத்த போதும் பழைய சுமந்த நீரி சாமி வந்து கேட்டிடுமா இப்படிதான் கிட்டிடுமா மண்ணுக்கும் மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்சு மன்னவனே துளிய போல குணம் படைச்ச தின்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் இருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு கடந்து போது சேரு அது நெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திரும்ப போவதாறு சாமி வந்து கேட்டிடுவான் பின்படிதான் தெரிந்திடுவான் அன்னுக்கும் இன்னுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைச்சு தின்னவனே பள்ளி துளிய போல குணம் படைச்ச பின்னரணி மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து மண்ணுக்கும் இன்னுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மண்ணம் படைச்ச மன்னவனே பள்ளி துளிய போல குணம் படைச்ச பின்னரணி இசைத்து கொடுத்த இசைக்கலைஞர்களுக்கும் இப்பாடலுக்காக உணர்வுபூர்வமாக ரசித்த ரசிகர்களுக்கும் நிஜார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். இந்த படத்திற்கு உங்களை எழுதி போடுங்கம்மா. இந்த படத்திற்கு உங்களை எழுதி போடுங்க. எல்லாரும் எழுதி போடுங்கம்மா. வள்ளியம்மா வர போறாங்க. அவள் அழகா பாடுவாங்க. எல்லாரும் எழுதி போடுங்க பார்ப்போம். தூங்குறவங்களை எழுதி போடுங்கம்மா.